மக்கள் நலனுக்கு எதிராகவும் குவாரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்கீங்க. திருச்சூர் தொகுதியில் அருப்புக்கோட்டையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்ததா திட்டமிட்டு இருக்கீங்க. எதனால அந்த ஆர்ப்பாட்டம், ஏன் அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா 2016 தான் சரி, ஜெயலலிதா அவர்கள் மறைவு, கலைஞர் அவர்கள் வயது மூர்ப்பு, அந்த காலகட்டத்திலிருந்து 2026 வரையும் அதிகமான கனிம வள கொள்ளை. நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு. ஏகப்பட்ட அதிகாரிகளை மாத்துறாங்க. விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை ஏன் மாத்தல? அவர் நல்லவர்னு சொல்றீங்க, ஸ்டேட் ஃபார்வர்ன்றீங்க, சும்மா மக்களுக்கு பட்டா கொடு, இந்த ஆக்கிரமிப்பு பெருனா சரியா போச்சா? குவாரி முதலாளிகளும் கிரஷர் முதலாளிகளும் திருட்டுத்தனமா சம்பாதிச்சுட்டு இருக்கான். இந்த கலெக்டர் மண்ணு மாதிரி இருக்கான். நாலு கடிதம் போட்டு அவருக்கு இந்த தடையில்லா சான்று போன ஆண்டு 2025 நவம்பர் மாசம் வட்டாட்சியர் கொடுத்திருக்காரு. நீங்க ப்ராப்பரா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்? ஏன் எடுக்க மாட்டாருன்னா KKSSR மற்றும் தங்கம் தென்னரசுக்கு வேண்டிய கலெக்டர் அவர் நடத்துறதே திமுக காரங்க தான். நீங்க வந்து உங்களுக்கு உண்மையாவே தைரியம் தான் நான் கேட்கிறேன். அமைச்சர் ஜெகதீஸ்வரி, விருதுநகர் எம்எல்ஏ தாவேக் எம்எல்ஏ செல்வம், கீர்த்தனா, 3 பேர் இருக்கீங்கல்ல, 2 அமைச்சர் ஒரு எம்எல்ஏ, உண்மையான தில்லான ஆட்களா இருந்தா தங்கம் தென்னரசு தொகுதியில் நாங்க வசிக்கிறோம். என் பாட்டை 100 வருஷமா நாங்க இருக்கோம். நாங்க எதிர்த்து சண்டை போடுறோம்ல. நீ உண்மையான நல்ல அரசு கொடுக்குறதா இருந்தா இந்த தொகுதிக்கு ஆய்வுக்கு வா. தூக்கி டேபிள் துடைச்சு தூக்கி போட்டுருவானுங்க அயோக்கிய பசங்க. எல்லா அரசு திருட்டு பசங்க, நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க வழக்கு கூட போட்டு தாவேக அரசு இருக்கும்போது யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் கம்மாய்க்கரை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திரு ரசல் ராஜ் அவர்கள். வணக்கம். 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 எப்படிங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. நீங்க இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. மக்கள் நலனுக்கு எதிராகவும் குவாரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்கீங்க. திருச்சூர் தொகுதியில் அருப்புக்கோட்டையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்ததா திட்டமிட்டு இருக்கீங்க. எதனால அந்த ஆர்ப்பாட்டம், ஏன் அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அதாவது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளா, அதாவது சொல்ல போனா 2010 இருந்து, ஆக்சுவலா 2016 தான் சரி, ஜெயலலிதா அவர்கள் மறைவு, கலைஞர் அவர்கள் வயது மூர்ப்பு, அந்த காலகட்டத்திலிருந்து 2026 வரையும் அதிகமான கனிம வள கொள்ளை. நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இப்ப திருச்சுழி தொகுதி அவர் தான் இப்ப முக்கியமா இருந்து. ஆமா, அவர் வந்து இந்த குவாரி முதலாளிகளுக்கு சப்போர்ட். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்கனால மேபி அவரு தேர்தல் நிதி கொடுக்கலாம், இல்ல இவரோட பினாமிக்களே இருக்கலாம். அவரோட பினாமியே இருக்குன்றாங்க. RR கிரஷர், RR குவாரி வந்து அவரோட பினாமின்னே சொல்றாங்க நமக்கு. ஏன்னா இவங்க வேற ஒரு பேர்ல நடத்துவாங்க. கேட்டா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா குவாரியுடைய அனுமதியும் உடனே கிடைக்குது. 3 மாசம் தான் தடையில்லா சான்று கொடுக்கப்படுது. நான் அதை பற்றி தான் உங்களுக்கு பேச போகிறேன். எப்படின்னா தடையில்லா சான்று மக்கள் விரோதமாக கொடுக்குறான். இப்போ ஒரு கிரஷர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 500 மீட்டருக்கு வந்து உங்களுக்கு வீடு இருக்கக்கூடாது, முறையான பாதை இருக்கணும். கனிம லாரி போகிறதுக்கு 25 அடி பாதை இருக்கணும், 15 அடி தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்மாய், ஏதாவது பக்கத்தில் கம்மாய், இந்த கம்மாய் பக்கம் ரோடு போடுவான் சட்டவிரோதமாக. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்திலேயே அவன் ஈஸியாக ஜெயிச்சிருவான், உங்களுக்கு நோட்டீஸ் கூட வராது. இப்போ ஒரு நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிங்கன்னா அந்த ஜட்ஜு வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அரசு அதிகாரி நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் பதில் கொடுத்த பிறகு தானே உங்களுக்கு தீர்ப்பு வரணும். ஆனால் அந்த குவாரி முதலாளிகள் போடுற வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் நம்ம கவுண்டரே பதிலே வராது, ஜட்ஜ்மெண்ட் வரும். எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். ஏதாவது என்னன்னா, இப்போ இந்த அரசாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு. 2026 இந்த தேர்தல், மே மாசம் அந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஏகப்பட்ட அதிகாரிகளை மாத்துறாங்க. விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை ஏன் மாத்தல? அவர் நல்லவர்னு சொல்றீங்க, ஸ்டேட் ஃபார்வர்ன்றீங்க, சும்மா மக்களுக்கு பட்டா கொடு, இந்த ஆக்கிரமிப்பு பெருனா சரியா போச்சா? குவாரி முதலாளிகளும் கிரஷர் முதலாளிகளும் திருட்டுத்தனமா சம்பாதிச்சுட்டு இருக்கான். பழைய அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSR அவர்கள் அவருக்கு டெய்லி தொடர்புல இருக்காங்க. புதிய கிரஷருக்கு அனுமதி கொடுன்றாங்க சட்டவிரோதமா. இந்த கலெக்டர் மண்ணு மாதிரி இருக்கான். நாலு கடிதம் போட்டு அவருக்கு இந்த தடையில்லா சான்று போன ஆண்டு 2025 நவம்பர் மாசம் வட்டாட்சியர் கொடுத்திருக்காரு. அதை பேஸ் பண்ணி BDO கொடுத்திருக்காரு, திருச்சுழி BDO. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி விருதுநகர் கொடுத்துருக்காங்க. 3மே தவறு. கிட்டத்தட்ட 40 பேர் விவசாயம் பண்றோம். அந்த லிஸ்ட் காட்டுறோம் நம்ம. இங்க பாருங்க, தோட்டக்கலை துறையில வாங்கி இந்த புதுசா வரக்கூடிய கிரஷர் பகுதியில 40 விவசாயிகள் இருக்கும். தோட்டக்கலை துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கான், விவசாயம் நாசமாயிரும், அதனால தடையில்லா சான்றை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு 4 கடிதம் கொடுத்துட்டோம். எந்த பதிலும் நார்மலா ஒரு மாவட்ட ஆட்சியர்னா குறை தீர்க்கும் நாள்ல கொடுத்தா 30 நாள்ல பதில் வரும். இந்த மாவட்ட ஆட்சியர் எந்த பதிலும் தர்றது இல்ல. நீங்க ப்ராப்பரா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்? ஏன் எடுக்க மாட்டாருன்னா, அவர் என்னன்னா KKSSR மற்றும் தங்கம் தென்னரசுக்கு வேண்டிய கலெக்டர் அவர் நடத்துறதே திமுக காரங்க தான். சோ அவங்களுக்கு அகைன்ஸ்ட் நம்ம பண்ண முடியாது, விசுவாசத்தை அங்க காட்டுறாரு. நடக்கிறது தாவே காட்சி, தாவே காட்சி இருக்கட்டும். ஆனா இவரது வந்து ஏற்கனவே போன ஆண்டு கொடுக்கப்பட்ட அனுமதி இல்ல, அதை ரத்து பண்ண மாட்டாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு தெரியாம, அங்க பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாம அனுமதி கொடுத்துறான். நீங்க பாருங்க, இப்ப நான் ஒரு கிரஷர் உரிமையாளர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதி மக்களுக்கு தெரியாம அதிகாரிகளோட டையப் போட்டு நான் ஒரு அனுமதி வாங்கிடுறேன்.
மக்களுக்கு தெரிய வரும்போது ஆட்சி மாறிடுது. இப்ப நீங்க ரத்து பண்ணணும்ல, ரத்து பண்ண மாட்டீங்க. 4 கடிதம் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த அரசு? கோட்டாட்சியர் ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. 16ஆம் தேதி வட்டாட்சியருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து மேற்படி திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அருப்புக்கோட்டை வட்டம் மஞ்சுளா அக்ரிகேட்ஸ் என்னும் கிரசர் சுப்புராம் கிரசருக்கு வழங்கிய அனுமதியினை ரத்து செய்யும் போட்டுருக்காரு. இன்னைக்கு வரை ரத்து பண்ணல. வட்டாட்சியர் என்ன பண்றாருன்னா கோட்டாட்சியர் திருப்பி கடிதம் எழுதுறாரு, நீங்க ரத்து பண்ணுங்க, நான் கொடுத்ததை நானே ரத்து பண்ண முடியும். இப்படி மாறி மாறி விளையாண்டுட்டு இருக்கானுங்க இந்த அதிகாரிகள் எல்லாமே. நான் என்ன சொல்றேன், கோட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர்னா வைக்காங்க. கனிம வள முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அலுவலகம், உங்கள் தொழில் தொடங்க நாங்கள் உதவுவோம் வச்சுட்டு போயிருங்க. கேவலம். இவனுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து ஆனா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைசன்ஸ் இன்னும் தொடங்கல. நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு நாசகர திட்டம், இங்க தொடங்காதீங்க. ஏற்கனவே பல 5 ஆண்டு திமுக பீரியட்ல பல சட்டவிரோத குவாரிகள் இப்போ வரையும் இயங்கிட்டு இருக்கு. அமைச்சர் திரு பிரபு அவர்கள் ஆட்சிக்கு வந்து 15 நாளே அந்த தொகுதிக்கு வந்தார். வந்து ஒரு 4-5 குவாரிக்கு ஃபைன்லாம் பண்ணாரு. இன்னமும் அவன் சட்டவிரோதமா ஓட்டிட்டு இருக்கான். ஜெயவலாஸ் கிரசர்னு ஒண்ணு, அவன் 2 குவாரி வச்சிருக்கான். பழைய குவாரி நிறுத்திட்டாங்க. ஆனா புது குவாரி லைசன்ஸ் வச்சு பழைய குவாரில போய் கல் வெட்டி எடுத்துட்டு இருக்கான். நானே 2 தடவை புகார் கொடுத்துருக்கேன். ஒரு வாரம் நிப்பாட்டுவானுங்க, திருப்பி ஓட்டுவான். தாவேக அமைச்சர் ஜெகதீஸ்வரி இருக்காங்களா, அந்த பகுதி வந்து ஆய்வு நடத்த அவங்க நடத்துறதே இல்லைங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சண்டை போட்டாங்க. யாரு? கீர்த்தனா அமைச்சர்கிட்ட. என் பேரு மேல இல்ல, உங்க பேர் கீழே இருக்குன்னு. அடுத்து பெருமா ராசி ஆயிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கலெக்டரோட ஒரு மைதானம் ஓபன் பண்றாங்க விருதுநகர் நகர் பகுதியில. விருதுநகர் பெரிய மாவட்டம். அங்க அந்த நகர் பகுதியில ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், அங்க கிரிக்கெட் விளையாண்டினுடைய தங்கச்சி அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க விளையாட்டு தன்னம் பண்றதுக்கும் நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கும் நாங்க மக்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு மனுக்கள் கொடுக்குறோமே, நீங்க வந்து உங்களுக்கு உண்மையாவே தைரியம் தான். நான் கேட்கிறேன், அமைச்சர் ஜெகதீஸ்வரி, விருதுநகர் எம்எல்ஏ தாவேக் எம்எல்ஏ செல்வம், கீர்த்தனா 3 பேர் இருக்கீங்கல்ல, 2 அமைச்சர் ஒரு எம்எல்ஏ. நீங்க உண்மையான தில்லான ஆட்களா இருந்தா, நாங்க அந்த தொகுதியில இருக்கோம், தங்கம் தென்னரசு தொகுதியில நாங்க வசிக்கிறோம். என் பாட்டை 100 வருஷமா நாங்க இருக்கோம். நாங்க எதிர்த்து சண்டை போடுறோம்ல. நீ உண்மையான நல்ல அரசு கொடுக்குறதா இந்த தொகுதிக்கு ஆய்வுக்கு வா. இந்த இடத்துல கிரஷர் தொடங்குறதுக்கு தகுதியான இடமா? இல்ல தங்கம் தென்னரசுக்கு வந்து இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏ பயப்படுறாங்களா? பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, என்ன வேணா செய்வாங்க. லாரி விட்டு வெடிப்பாங்க, இல்ல பணம் கொடுப்பாங்க. அப்ப பணம் வாங்கிக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், நான் பகிரங்கமா கேட்கிறேன், பணம் வாங்கிட்டீங்களா? பணம் வாங்கிட்டீங்களா? ஜட்ஜே விலை கொடுத்து வாங்குவாங்க இவங்க கோர்ட்ல. நான் சொல்றேன், நோட்டீஸ் வராம ஆர்டர் ஆயிருக்குங்க. இப்ப நான் அப்பீல் போயிருக்கேன். நம்ம என்ன சொல்றோம், இந்த தடையில்லா சான்றை ரத்து பண்ணுன்னு சொல்றோம். அப்ப பிடிஓ ரத்து பண்ணிடுறாரு புரிஞ்சுக்கிட்டு. 40 விவசாயிகள் இருக்காங்க பாருங்க, இந்த பட்டியலை காட்டுறேன் பாருங்க. 40 விவசாயி பாதிக்கப்படுறான். தோட்டக்கலைத்துறை என்ன சொல்லுதுன்னா, இந்த கிராமத்துல 40 பேர் விவசாயம் பாக்குறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் தரான். அப்ப என்ன அர்த்தம், கிரஷர் வந்தா பாதிக்கும். கரெக்டா? தூசி வரும்ல. அப்ப பிடிஓ ரத்து பண்றாருங்க. நாங்க போய் 5 வாட்டி பாக்குறோம், எங்க புரிஞ்சுக்கிட்டு ரத்து பண்ணிடுறாரு. கடந்த ஆட்சியை தவறா கொடுத்துட்டாங்க. இந்த அரசு வந்தோடனே ஒரு அதிகாரி செய்யறா மனசாட்சியோட. உடனே இந்த கிரஷர்காரனுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அடுத்த நிமிஷம் கோர்ட்டுக்கு போறான். கோர்ட் என்ன சொல்லணும், விவசாயிகள் சார்பா இப்ப நான் வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் வரணும், வரல, ஜட்ஜே விலை கொடுத்துவாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், மினிஸ்டர் 2 மினிஸ்டர் இருக்கீங்கல்ல, விருதுநகருக்கு இந்த பக்கம் அருப்புக்கோட்டை திருச்சுழி தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, மீதி பூரா நீங்க இருக்கீங்களா, இங்க ஆய்வுக்கு வா. நாங்க தான் இவ்வளவு பேர் சொல்றோமே, எவ்வளவு இதுல பேசுறோம், எவ்வளவு மனுக்கள் கொடுக்குறோம், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம், பேட்டியில் விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல பேட்டி கொடுத்தா எந்த பேட்டியும் வராது. ஒருத்தர் சொல்றான், தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேட்டி கொடுக்குறேன்னா சொல்லுங்க, நான் போடுறேன். டிஎம்கே தங்கம் தண்டனை சேர்த்து போட நான் போட மாட்டேன்றேன். அப்ப எப்படி பாருங்க, இன்னும் ஏரியா ஃபுல்லா ஒட்டுமொத்தமா கேகேஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பணத்துல அடிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி, ஏவாவேலு அவர்கள், நேரு, இவங்க வீட்டுக்குலாம் ரைடு போறீங்கல்ல, 2 பேரோட சொத்து குவிப்பு வழக்கு என்னாச்சு? இந்த கவர்மெண்ட் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். இவங்க 2 பேரையும் நீங்க ஒடுக்காம தென் மாவட்டத்தில் அரசியல் பண்ணவே முடியாது. இவங்க 2 பேரும் சொத்து குவிப்பு வழக்க தூசி தட்டுங்க. இது போக பினாமிகள், புதிய பினாமிகள், இந்த சுப்புராம்ன்றவர் கேகேஎஸ்எஸ்ஆரோட பினாமி, தங்கம் தண்டரசோட பினாமி. இவர் தான் அந்த குவாரி. இவர்கிட்ட வந்து ஒரு 50 கோடி கொடுத்து வச்சு நீ இடங்களை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரஷர் ஆரம்பின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயியை 3 புரோக்கர் போய் மிரட்டுறான், இடத்த கிரஷர் கொடு. இல்லைங்க, நான் விவசாயம் பண்ண போறேன், நான் என்னுடைய சொந்த ஊர் இது கல்லூரி, நீ மடத்துப்படி கிராமம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்னு வச்சுக்கேன். பத்திர ஆபீஸில் சொல்லி என்ன பண்றதுன்னா, இவன் வேற ஆள் கொடுக்க போறான், வேற ஆள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், பத்திரம் பதியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பத்திர ஆஃபீஸ், ரெட்டி வெட்டி பத்திர ஆஃபீஸ்னா, பத்திர ஆஃபீஸ் என்ன சொல்லுவான், இல்லை உனக்கு தாய் பத்திரம் இல்லை, எஸ்எல்ஆர் தப்பா இருக்கு, பைமாஸ் நம்பர் இதுவும் மேட்ச் ஆக மாட்டேதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி, இந்த குவாரி கும்பல் வந்து வாங்கினா மட்டும்தான் இடத்தையே பதிகிறானுங்க. இப்படிதான் நடக்குது. ஸோ இந்த பத்திர பதிவாளர் ரெட்டி வெட்டி, அதாவது இந்த திருச்சுழிக்கு வந்து ரெட்டி வெட்டி தான் பதிவாளர், தனியாக பிரிச்சிட்டாங்க. இப்போ எங்க பகுதிக்கு வந்து ரெட்டிவெட்டி சப் ரிஜிஸ்டர் தான். அவர் வந்து இந்த மாதிரி திருடு வேலை தான் நடக்குது. பத்திரப்பதிவே நடக்கிறது இல்லைங்க. நீங்க வேற விவசாயி வேற ஒருத்தருக்கு இப்போ உங்க இடத்த நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, வாங்க முடியாது. குவாரிக்காரனுக்கு நீங்க வித்தா மட்டும் தான் நேரத்தை பதிய முடியும். அப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கவர்மெண்ட் அதை கண்காணிக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், முதல் இந்த கலெக்டரை மாத்துங்க. இவன் பேர் சுகபத்ரா, சுகபோகமா வாழ்ந்துக்கிட்டு அவரு மக்கள் கஷ்டப்படுறதை கண்டுக்கிறதே கிடையாது. அயோக்கியத்தனமான. நான் என்ன சொல்றேன், இது ஒரு வேலையா? கேவலம் உங்களுக்கு எல்லாம். இந்த கனிமவளத்துறை அமைச்சர் தான் டி.கே. பிரபு ஏற்கனவே 2 தடவை அவரை சந்திச்சு நாங்க வந்து எங்க ஏரியாவுக்கு திருப்பி வர சொல்லியிருக்கோம். அவருக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றேன், பல பேருக்கு தெரிய மாட்டேது உங்களுக்கு எல்லாம்.
கனிமவளத்துறை அமைச்சர் வந்து கனிமவள அதிகாரிகளை தான் வேலை வாங்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மைன்ஸ் அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காரு, ஏடின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் மைன்ஸ். அந்த அதிகாரிகள் தான் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு கீழே வராங்க. கலெக்டர் யார் கீழே வரா யாருக்கா தெரியுமா? வருவாய்த்துறை வராங்க. அதுக்கு யாரு? செங்கோட்டையன். அப்ப எங்களுக்கு செங்கோட்டையன் மேலே சந்தேகமா இருக்கு. செங்கோட்டையன் தங்கந்தனசா லிங்க்ல இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், கலெக்டர் வேலை பார்க்கல ஏங்க, ஏடி மைன்ஸ் வந்து கலெக்டர் கீழங்க. இப்போ நான் அமைச்சருங்க, அமைச்சர் பிரபு உங்களை கூப்பிட்டு என்ன சொல்றேன்ப்பா, இந்த ஊர்ல என்னப்பா கிரஷர் புதுசா வருது, சட்டவிரோதமா வருது, எனக்கு தொடர்ந்து மனுக்கள் வருது, இதை நிப்பாட்டு அப்படின்னு நீ சொல்ற, நீ ஆய்வு செஞ்சு நீ அதை நிப்பாட்டு நடவடிக்கை இருந்து அந்த பெட்டிஷன் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். கலெக்டர் என்னமா சொல்லுவாரு, நீ ஆய்வு பண்ணாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஏடி மைன்ஸுக்கு உயர் அதிகாரி கலெக்டர். அப்போ கலெக்டர் சொல்றத கேட்பாரா ஏடி மைன்ஸ், அமைச்சர் சொல்றத கேட்பாரா? அமைச்சரே ஏமாத்துறாங்கன்றேன் நான். அமைச்சரே கலெக்டர்லாம் ஏமாத்துறாங்க. நிச்சயமா ஏமாத்துறாங்க. அவங்க எல்லாம் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல. பண்ணலையேங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் ஆள தெரியலங்க. அவங்க இன்னும் அவங்க சொல்லவா, இப்ப இந்த கரூர் வேலை கொடுத்தாங்கல்ல, எப்படி கோர்ட்ல ரத்தாகுது? என்ன ப்ராப்பரா பண்ணல ஏங்க, வாய மூடிட்டு இருக்கானுங்க அரசு வழக்கறிஞர். நான் என்ன கேட்கிறேன், அரசு வழக்கறிஞர் தமிழக வெற்றி கழகம் சரியாவே போடலைங்க. எவனுக்கு திறமை இல்லையா, இல்ல டிஎம் கிட்ட காசு வாங்கிடுறாங்களா? எங்க வழக்கே எடுத்துங்க, ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் தடையில்லாச்சான்னு ரத்து பண்ண வரக்கூடாதுல்ல கிரஷர். இவன் என்ன பண்றான், கோர்ட்டுக்கு போறான். போய் 16ஆம் தேதி கோர்ட்டுக்கு போயிருக்காப்ல. நோட்டீஸ் வந்து நாங்க முறைப்படி பதில் கூட்டு 2 பேர் வாதத்தை கேட்டு தானே க்ளோஸ் பண்ண வழக்க. ஜட்ஜ் என்ன பண்றாரு, அப்படி 5 நிமிஷத்துல ஆர்டருங்க, எப்படி வீடியோ ரத்து பண்ணலாம், அதெல்லாம் முடியாது, கொடுத்தாதான் செல்லும் சொல்றாரு. அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன வாயில செல்லோட்டை போட்டுருந்தானா? எல்லா அரசு வழக்கறிஞரும் திருட்டு பசங்க. நான் ஓப்பரா சொல்றேன், நீங்க வழக்கு கூட போட்டு தாவேக அரசு இருக்கும்போது சொல்றேன். ஆமா, இப்ப நடந்திருக்கு. இப்ப அரசு வழக்கறிஞர் என்னதான் பண்ற, இப்போ சரி வழக்கு நீங்க தோத்துட்டீங்க, நான் அப்பீல் போறேன், நாங்க விவசாயிகள்லாம் சேர்ந்து காசு சீனியர் வக்கீல பிடிச்சு நாங்க போறோம். நீ என்ன பண்ற அரசாங்கம், நீ அப்பீல் போ, நாங்க இப்ப அதுக்கு தான் கண்டனம். உச்சநீதிமன்றம் போறாங்களா அடுத்த கட்டமா அந்த கரூர் கேஸுக்கு போறாங்க. நான் என்னோட இதுல வந்து சிங்கிள் ஜட்ஜ் கொடுக்குறேன், டபுள் ஜட்ஜுக்கு போறோம். ஹைகோர்ட்ல எல்லாமே திருட்டுத்தனம். திமுக வந்து திருடி காசு வச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான கோடி. அந்த காசை வாங்கிட்டு தமிழக வெற்றி கழகம் வாய மூடிட்டு கிடக்கு. திமுக காசு வாங்கிட்டு பகிரங்கமா கூட்டது. அப்படி இல்லைன்னா அமைச்சரா எம்எல்ஏவா 2 அமைச்சருங்க, முன்னாள் அமைச்சர் KKSSR தங்கந்தரசு எல்லாரையும் காசு கொடுத்து ஆஃப் பண்றாங்க. இல்ல மிரட்டணும், 2 தானே காரணம். நான் என்ன கேட்கிறேன், எங்க ஏரியால நாங்க கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்றோம், என்ன பிரச்சனை அமைச்சர் கேளு, வந்து ஆய்வு செய். உன்னால வர முடியலையா, அமைச்சர் பிரபுவை கூட்டுவா, அவர் கனிமவள அமைச்சர். இன்னொன்னு இதுல என்னன்னா, நீங்க மாவட்ட அமைச்சர் இருக்கீங்க, வந்து பாரு, வந்து போய் கலெக்டர் சொல்லு, என்னங்க இவ்வளவு நாள் பெட்டிஷன் கொடுத்துருக்கான், 4 பெட்டிஷன் பாரு, கோட்டாட்சியர் கொடுத்த லெட்டர் இருக்கு பாருங்க, வட்டார வளர்ச்சியருக்கு எத்தனை லெட்டர், ஒவ்வொரு அதிகாரிக்கும் நாங்க 4 மாசமா லெட்டர் கொடுத்துட்டு இருக்கோம், எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. பாருங்க, வருவாய் கோட்டை நினைவூட்டல் மனு தூக்கி டேபிள் துடைச்சு தூக்கி போட்டுருவானுங்க, அயோக்கிய பசங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுகவுக்கு சொம்பு தூக்குறாங்க. விருதுநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் என்ன புதுசா மாற்றம் வந்துட போகுதுமா இந்த கவர்மெண்ட்? ஒண்ணுமே, நான் சொல்றேன், இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் வச்சிருந்தா ஒண்ணுமே நடக்காதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க பூராமே திமுகவுக்கு பயப்படுறான். ஒன்றும் இல்லை, ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசுறோம், எங்க ஏரியா ஒன்றிய செயலாளர், அந்த பையன் சொல்றான், ஒரு பையன் பேர் வேணா, என்ன சொல்றான், ஆனா எங்கனால எதுவுமே செய்ய முடியாது, என்னை மிரட்டுறான் என்னன்ற. விலகி போயிரு, தாவேகா ஒன்றிய செயலாளர் விலகி போயிரு, எதுக்கு அரசியல்ல இருக்க? இல்ல தலைமை கிட்ட நீங்க சம்பந்தமா வந்து சிஎம் ஆபீஸ்க்கோ இல்ல எங்கேயாச்சும் புகார் அளிச்சீங்க? அண்ணன் புசி ஆனந்த் அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன் 1 வாரத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி விருதுநகர் கலெக்டர் வந்து எல்லா விதமான அயோக்கியத்தனம் குவாரி கிரஷருக்கு வந்து உடந்தையா இருக்கா. அப்படி முழுக்க திமுகவோட ஆட்சி தான் நடக்குது விருதுநகர் மாவட்டத்தில். உங்க அமைச்சர் எல்லாம் என்னங்க பண்றாங்க, ஒண்ணு கலெக்டரை மாத்துங்க, நல்ல கலெக்டரை போடுங்க, நல்ல அமைச்சர்களை மாத்துங்க, வேற ஆளு அமைச்சர் கொடுங்க, பொறுப்பு அமைச்சர் கொடுங்க. அங்க ஏற்கனவே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காப்ல எம்எல்ஏ, அந்த பையன் நல்ல தில்லான பையன், திருடுறாய மண் ஸ்பாட்டுக்கு போறாப்ல, அவரு கூட அமைச்சர், ஒரு தேவேந்திர வேலர் அவரு கூட. நான் என்ன சொல்றேன், இதுல ஜாதி மதம் கிடையாதுங்க. உண்மையாவே எவன் சண்டை போடுவான் 2 காலத்துல அவனுக்கு நீ கூட அமைச்சர், சும்மா போட்டுக்கிட்டு சீன் போட்டு கொடுத்துட்டு என்னங்க. நாங்க என்ன கேட்கிறோம், உங்களுக்கு வந்து அரசியல் செய்ய தெரியல, சும்மா கிரிக்கெட் பிளாட் எடுத்து விளையாண்டு அந்த போட்டோ போட்டுட்டு இவங்க பாருங்க போய் சும்மா 4 போட்டோ ஷூட் நடக்குது. இதுதான் தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கீர்த்தனாக்கா அவங்களுக்கு சண்டை இருந்துச்சு. இப்ப என்னன்னா அவங்க என்ன காட்டிக்க விரும்புறாங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒன்னாயிட்டோம். பாருங்க, நீங்க அந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அவருக்கு ஸ்டேடியம் பாருங்க. நான் ஒண்ணு இல்லாத சொல்லு இருக்கிற அவங்களே என்னன்னா என்னுடைய உயிர் சகோதரி அதெல்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு இது முக்கியமா எங்களுக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாங்க கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் வருவாரா நான் கேட்கிறேன். நீங்க உண்மையான தைரியமான அரசியல்வாதி, ஆளுங்கட்சி தானே நீங்க, தமிழக வெற்றிக்கலாம், முடிஞ்சா திருச்சுழி தொகுதிக்குள்ள வா, 1 வாரம் உட்காருவோம். எது இல்லீகல் குவாரி புதுசா திறக்க போற கிரஷர்களுக்கு சட்டவிரோதமான கிரஷர் நாங்க எவிடன்ஸ் வச்சிருக்கோம், நிறுத்தி காட்டு நீ பாப்போம், ரிப்போர்ட் அடிச்சு கலெக்டர் தர சொல்லு. இத்தனை பெட்டிஷன் கொடுத்துருங்க பாருங்க, 4 பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், ஏன் கலெக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறேன், ஒரு அமைச்சர் கேட்க சொல்லுங்களேன் பாப்போம். தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் இல்லைங்க, இதுக்கு பதில் இல்லைங்க. இன்னைக்கு என்ன தேதி பாருங்க, என்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன், 18/6 அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன டேட்டு,
4வது மனுங்க, முதல் மனுல மே மாசம் எங்களுக்கு தெரிய வருது. இதை முதல் 2 எடுக்கலாம், அப்புறம் 4 மனு போயிட்டு நடவடிக்கை எடுக்கலாம். போன ஆண்டு கொடுத்துருக்கான் பர்மிஷன் 28/10 ஆகஸ்ட் 2025. எங்களுக்கு தெரிய வந்தது ஏப்ரல் மாசம். மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வேலை எடுக்கிறோம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3.5 மாசம் ஆச்சு. ஒரு அதிகாரி கூட ரத்து பண்ணல. வட்டார வளர்ச்சி சேர்மன் ரத்து பண்றாரு. அதுக்கு அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். இங்க பாருங்க, நினைவூட்டல் 4 கலெக்டருக்கு ஒரு ரிப்ளை கூட வரல. இந்த கலெக்டர்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரி எச்சப்பொறிக்கித்தனம் பண்ணி வேலை செய்யறதுக்கு பேசாம ரிசைன் பண்ணிட்டு போயிருங்கன்ற. மக்கள் எனக்கு சம்பளமே வேணாம். நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் நேர்மையான இருக்காங்க, நான் இல்லைங்களே. இந்த மாதிரி புறக்கி திங்கிற கலெக்டர்லாம், நான் எனக்கு சம்பளம் வேண்டாம், நான் என்னோட மாத சம்பளத்தை கல்குவாரி முதலாளிகள் மற்றும் கிரஷர் முதலாளிகள் இருந்து பெற்றுக்கொள்வேன்னு ஒரு போர்டு வச்சிருக்கேன். இன்னொன்று, மக்கள் யாருமே வராதீங்க, இந்த மாதிரி கிரஷர்கள் குவாரிகள் தான் ஆரம்பிக்க நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம், சட்டவிரோதமாக இருந்தால் கூட கொடுப்போம். நீங்க ஊரை கிராமத்தை விட்டு வெளியேறிடுங்க. ஒரு குவாரி கிரஷர் வந்துச்சுன்னா சுத்தி இருக்க விவசாயம்லாம் இருக்கா, நீர்லாம் போயிடும், நிலத்தடி நீர்லாம் போயிடும். அப்ப அந்த இடத்த கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்க இடத்துல நான் என்ன சொல்றேன், இடம் பெயர்ந்துருங்கன்னு பாலைவனம் ஆக்கிடுவான் மொத்தத்தில். இப்போ ஏற்கனவே தண்ணி இல்லை. நான் என்ன கேட்கிறேன், எங்க ஊர்ல 12 கம்மா இருக்கு, ஒரு கம்மா கூட தூர் வரலங்க. நீங்க வாங்க காட்டுறேன் 3ஆம் தேதி நான் வீடியோ. சென்னையில புசியான தூர்வாரி தானே இருக்காரு. அது வந்து இங்க சென்னை வந்து பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மழை வந்தா சிக்கலாகவும் பண்றாங்க. கிராமத்துல பண்ண சொல்லுங்க. லோக்கல் பாடி பூரா திமுக தானே இருந்துச்சு. இப்போ நான் நினைக்கிறேன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குவாரிக்குள்ள அவர் தான் அனுமதி தராரு. வேலை வாய்ப்பு வேண்டும், அதனால குவாரி அனுமதிக்கிறோம். அவன் சட்டவிரோதமா இயங்குறான்ல, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த குவாரி நிறுத்தணும்ல, அப்ப நீயும் காசு வாங்குறல. எல்லாமே இது புறாமே திமுகவுடைய சிஸ்டம். இதுல தாவேக்காவும் உள்ள சேர்ந்துட்டானா எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. எந்த விதமான திருச்சுழி தொகுதி, அருப்புக்கோட்டை தொகுதிகளோ இவங்களுடைய செயல்பாடே இல்லை, ஜீரோ. அருப்புக்கோட்டையில ஒரு முன்னாள் விஏஓ கேண்டிடேட்டா போட்டாங்க, பிருத்திவிராஜ்னு சொல்லி. அவர்கிட்ட எடுத்துட்டு போறோம். அவர் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. அப்படியே யார்கிட்ட போனாலும் எல்லாருமே பயப்படுறாங்க. எங்களுக்கு வந்து நீங்க பண்ற கூட எடுக்கிற முயற்சி கூட எங்களால எடுக்க முடியாதுங்க, நீங்க உங்க முயற்சி நல்லா பண்ணி பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட வாழ்த்து ஆசீர்வாதம் வரக்கா நாங்க போறோம். ஆனா எந்த விதமான சப்போர்ட்டோ எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், பகிரங்கமான சவாலுங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. நீங்க உண்மையாவே அடுத்த உள்ளாட்சி தேர்தலை ஜெயிக்கணும்னா நீங்க விருதுநகர் மாவட்டம் மாதிரி தூத்துக்குடி எடுத்துங்க. மார்க்கண்டே என்ன பேசினாரு சிஎம், தைரியம் எப்படிங்க ஒரு அமைச்சர்கள் இருக்காருங்க. நான் என்ன கேட்கிறேன், மார்க்கண்டே சிஎம் எப்படி பேசுறாப்ல, ஒரு தமிழக வெற்றி கழக வேட்பாளர் உள்ளாட்சி நின்று ஜெயிச்சிட முடியுமாங்க? என்னென்ன பண்ணுவானுங்க? அப்போ இவங்க தமிழ்நாட்டிலேயே ஆட்சி பிடிச்சாங்க, உள்ளாட்சி ஜெயிக்கிறது பெரிய விஷயமா? உள்ள வேறு வரை அவன் இருக்காங்க, கஷ்டம். அதுதான் மக்கள் சப்போர்ட்டுவா. இப்போ எங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணா நாங்க உன்னை சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ திமுகவை நாங்க வெறுத்துட்டோம், சரியா? நீ அந்த மாதிரி தானே இருக்க, நீ என்ன பண்ற, ஆட்சி அதிகாரத்துல இருக்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஒரு கிரஷருடைய அனுமதியை ரத்து பண்ணி வாங்கி தர முடியும் உன்னால? 4 மாசமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அவன் திருடி தின்னுட்டான் பூரா. இருக்கிற மிச்ச சொச்ச ஊராட்சியா காப்பாற்றணும். அதுக்கு எந்த சப்போர்ட் பண்ண மாட்டேற நீ. இப்ப மார்க்கண்டே தூக்கி ஜெயில போட்டாங்களா? இந்த மாதிரி அருப்புக்கோட்டில, திருச்சுழியில ஒரு 2-3 ஒன்றிய செயலாளர் இருக்கான் டிஎம்கேல. அவங்க தான் அந்த குவாரி எல்லாம் நடத்தி யாராச்சும் அவங்க 2 பேருக்கு உள்ள போய் நாங்க கம்ப்ளைண்ட் தரோம். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து லோக்கல் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, சேர்மன், நகராட்சி தலைவர், இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாதான் இவங்களால ஏதாவது பண்ண முடியும். அப்ப கூட இவங்க டிஎம்கே எதிர்த்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சர்ப்ரைஸ்ல ஜெயிச்சிட்டாங்க விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக தான். மற்றபடி கிரவுண்ட் லெவல்ல இவங்க என்ன அரசியல் தெரியவே இல்லை. தெரியலையா, பயப்படுறாங்கன்னா நமக்கு ஏன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்களா தெரியல. சும்மா அந்த அமைச்சர்கள் வந்து இனிமேல் அவங்களுடைய கொள்கையை மாத்திக்கிறேன்னா இனிமேல் பெரிய பெரிய போராட்டங்கள் அங்கங்க நடக்கும். இப்போ எப்படி நாங்கள் கையில் எடுத்துருக்கோமோ அது மாதிரி தமிழகம் எங்கே எடுப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு போராட்டம் வந்தால் திமுக உள்ள நுழைஞ்சிருது. இப்போ நீட் தேர்வுக்கு என்னாச்சு? நீட் தேர்வு ரத்துக்கு அந்த முறைகேடு எதிர்த்து பண்றதுக்கும் விஜய் எதிர்த்து அந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியுது திமுக சைக்கிள் கேப் கிடைச்சா உள்ள வந்துடுறான். இப்போ எங்க ஏரியால என்னன்னா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும், இந்த அரசு கெட்ட பேர் ஆக்கணும் தான் அவன் எண்ணம். இது எதுவுமே தெரியாம தான் விஜய் அவர்கள் இருக்காரா? ஒரு முதலமைச்சர் எல்லாமே கொண்டு போக முடியாது. அந்த மாவட்ட அமைச்சர் என்ன நடக்குதுன்னு தெரியணும், பார்க்கணும். இப்ப நாங்க போய் பிரபு அவர்கள்ட்ட கொடுத்துட்டு வரோம், அவர் கூப்பிட்டு மேடி மைண்ட் செட் தராரு. பட் ஒரு நடவடிக்கை இல்லையே. பிரபு இதுல உடந்தையா இருக்கா நம்பிக்கை உங்களுக்கு என்ன இருக்கு? உடந்தையா இல்ல, அவரால வந்து செயல்பட முடியாது. அதிகாரிகள் வந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எதுக்குமே பயப்படாம துணிஞ்சு வந்து நீதிமன்றத்துல நீங்க வழக்காடி ஜெயிக்கணுங்க. அவன் குவாரிக்காரன் கோர்ட்டுக்கு போயிருவான். நீங்க கலெக்டரே வந்து நீங்க இப்ப நீங்க கலெக்டருங்க, என் குவாரி நிறுத்தீங்க, நான் கோர்ட்டுக்கு போவேன். போனா கோர்ட்ல ஜெயிக்க முடியுமா? என்ன நான் பணம் வச்சிருக்கேன், அவன் தான் ஜட்ஜே விலை கொடுத்து வாங்குறானே. நீங்க என்ன நீதிபதியில வேலைக்கு போறாங்களா? ஏங்க உங்களுடைய வழக்கறிஞரே, அரசு வழக்கறிஞரே பேச மாட்டாங்க கோர்ட்ல, அவனே காசு வாங்கினான். ஒண்ணு தெரியுமா, நீங்க வந்து ஆன்லைன்ல கேஸ் வாதாடுங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மைக்கை கட் பண்ணிடுவானுங்க. நடக்குதுங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய வக்கீலுங்க, சரியா? சென்னையில் இருக்கிறீங்க, ஜிபியா இருக்கீங்க, இங்கேருந்து அங்கே போக முடியல, ஒரு குவாரியை எதிர்த்து அரசாங்கம் வழக்கு போடுது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில. நீங்கள் எப்படி பேசுவீங்க? சப்போஸ் போக முடியல ஃப்ளைட்டில், இங்கேருந்து ஆன்லைன்ல பேசுகிறோம், உங்கதே கட் பண்ணி விடுவாங்க.
அந்த அளவுக்கு இவங்க இன்ஃப்ளூயன்சர் கேட்ட இல்லை சார் நீங்கள் ஃபோனில் பேசுனீங்க நான் எனக்கு தெரியாமல் கட் பண்ணிட்டேன் அப்படிமா. இந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த லட்சணத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்படி நல்லாட்சி தர முடியும்? இவங்க அடிப்படையிலேருந்து கீழே இருந்து மாற்றணும். ஏகப்பட்ட விஷயம் அதெல்லாம் மாத்துறதுக்கான தைரியமோ துணிச்சலோ இவங்களுக்கு கிடையாது. எல்லாமே விஜய் அவங்களால மாத்த முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த அதாவது இப்ப எங்களை மாதிரி போராடி நாங்க போய் சட்ட ரீதியா கோர்ட்ல எப்படா ஒரு நல்ல ஜட்ஜி வருவோம் இந்த வழக்க போட்டு ஜெயிச்சு எங்களை கரூர்ல வேலைக்கு எதிர்த்து பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணாதான் நீங்க வந்து இந்த விருதுநகர்ல இந்த அதிகாரிகளை மாத்தாம ஒண்ணு தெரிஞ்சுங்க. பொலிட்டீஷியன்ஸை விட பியூரோக்ராட்ஸ் பவர்ஃபுல். அவனுக்கு எல்லாமே தெரியும். மூலமே 1000 பேரை பொலிட்டீஷியனை பார்த்துருப்பான். சரிங்களா? அவங்க வந்து டிஎம்கேவா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், ஏடிஎம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணா தெரியும் அவனுக்கு. கிளீனா குவாரிக்காரனோட சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்போ இந்த திமுக அரசா இருக்கட்டும், திமுக அரசு மாறிடுச்சு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுகவையும் முட்டி 2 பேரும் சண்டை போட விட்டு அதிகாரிகள் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல அவங்க பணத்தை வாங்கிட்டு அவன் குவாரிக்காரனோட சேர்ந்து அவன் பாட்டு ஜாலியா இருக்கான். கடைசியில் என்ன ஆட்சிக்கு தான் கெட்ட பேர், தமிழக வெற்றி கழகம் தான் கெட்ட பேர். வேலையே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்காங்க. பணத்தை கோடிக்கணக்கில் அடிச்சிட்டாங்க. ஏங்க நீங்க மாச சம்பளம்னு வச்சாலே இந்த இன்னொரு 20 வருஷத்துக்கு ஒரு 2 கோடி வாங்கின்னு வச்சுக்க, அவன் 25 கோடி 100 கோடி வாங்கிட்டு போயிடுறான். அவனுக்கு என்ன அதை பத்தி அவன் சஸ்பென்ஸ் எல்லாம் கவலையப்பட மாட்டாங்க. அதனால ஒரு விஷயத்த இந்த அரசு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க விருதுநகர் மாவட்டமாய் தென் மாவட்டத்தில் ஒரு 15 மாவட்டம் இருக்கு. நீங்க அங்கெல்லாம் ஜெயிக்கிற சென்னை, காஞ்சிபுரம் இங்கே தான் அதிகமாக ஜெயிச்சிங்க. கரெக்டாக ஒரு 70-80 தொகுதி இங்கே தான் ஜெயிச்சிங்க. அந்த மாவட்டங்களை தனி கவனம் செலுத்துங்க. ஒரு 3 முக்கியமான அமைச்சர்களை அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி போடுங்க. நிர்மல் குமார் கொஞ்சம் தெளிவானவர். அதுக்கப்புறம் இங்கே ஆதவ் அர்ஜுன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை சேர்த்து போட்டு ஒவ்வொரு மாவட்டங்களில் வாரம் ஒரு நாள் ஆய்வு செய்யுங்க. முக்கியமாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ், கடந்த முறையே நான் சொன்னேன், இந்த கனிமத்தை கண்காணிக்கிறதுக்கு தனியான ஒரு துறையை ஏற்படுத்துங்க. சென்னையில் இருக்கிற தலைமைச் செயலாளர் அவங்க கண்ட்ரோலில் வைங்க. இந்த லாரிகள் ஜல்லி எடுத்துட்டு போகுது இல்லையா, கல்குவாரி, இந்த இ பாஸ் எல்லாம் நீங்க சிஸ்டம்ல லிங்க் பண்ணுங்க. இன்னொன்று நான் என்ன சொல்றேன்னா, அந்த குவாரியை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்கன்றேன். இதை வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 25 வருஷம் முன்னாடி டாஸ்மாக் யார் நடத்தினா? அரசாங்கம். கரெக்டா? சரி, தனியார். அப்புறம் தானே கவர்மெண்ட் எடுத்து நடந்துச்சு. ஒரு சாராய பிசினஸ், அதாவது சரக்கு குடிக்கிற இதை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தும் போது ஏன் ஒரு குவாரி எடுத்து நடத்த முடியாது? நீங்க யோசிச்சு பாருங்க. குவாரியை அரசாங்கம் எடுத்து நடத்தினா இந்த மாதிரி ஒரு கிராம பகுதிக்குள்ள ஒரு சின்ன விவசாயம் நடக்கக்கூடிய இடம், மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல கொண்டு வர மாட்டாங்களா? ஓரளவுக்கு அவுட்ருன்னு வைக்கணும், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. 5 மணிக்கு மேல வெடி வைக்க கூடாங்க, நைட் வைக்கிறான் வெடி. யாரு நீங்க யார்கிட்ட புகார் கொடுப்பீங்க? என்ன ஆதாரம் இருக்கும்? ஆமா ஆமா, நீங்க 7 மணி 8 மணிக்கெல்லாம் வெடி வைப்பான். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், இந்த குவாரிகளை வந்து நான் இந்த பேட்டி மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தமிழகத்தில் இருக்க அனைத்து குவாரிகள், கிரஷர்களை கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வருஷம் ஆனா ஒரு 10,000 கோடி வருமானம் வரும். அதை செய்யுங்க. பணம் இல்லை போங்க, அதை செய்யுங்க. தனியார் எப்படி நடத்தினாலும் திருடுவோம். நான் என்ன சொல்றேன், மைனிங் பிளான் ஒன்று இருக்குங்க. ஒரு சர்வே நம்பர் 2 சர்வே, அந்த சர்வே நம்பர் தான் உடைக்கப்புறம் ஒரு பிளான் கொடுக்கணும். இவன் அந்த 2 சர்வே நம்பர் தவிர மீதி 10 உடைக்கிறான். அது அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போனா என்ன சொல்லுவான், 2 சர்வே நம்பர் அனுமதி வாங்கிருக்காங்க, அதை வெட்டுறான் அப்படிமா. மீதி 8 சர்வே நம்பர் வெட்டுறான் நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நம்ம அளவுக்கு அதிகமாவும் சில டைம்ல எடுக்கிறாங்க. 100% எடுக்கிறான். 10 குவாரினா 8 குவாரி எடுக்கிறான். 8 குவாரி எடுக்கிறான். இது எல்லாமே திமுக சம்பாதிக்கிறதுக்காக செஞ்சது. அவங்களுக்கு வந்து செலவு பண்ண காசு வேணும். தேர்தல் இப்போ இனிமேல் தேர்தலில் காசு கொடுத்து ஜெயிக்கின்ற கான்செப்ட் மாறிடுச்சு. அதை அப்படியே கொண்டு போகணும்னா தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயெல்லாம் என்ன பண்றாங்க? அதான் இறுதியா நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அரசு வந்து இந்த கிரஷர்னுடைய அனுமதியை ரத்து பண்ணணும். நீதிமன்ற வழக்குகள்ல அரசு முறையை ஒத்துழைக்கணும். அரசு வழக்கறிஞர்கள் நியாயமான ஆட்களை போடணும், வாதாடணும். அதை விட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது. நீங்க எந்த விதமான கவுண்டரும் கோர்ட்ல போடுறது இல்லை. மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு ரிப்ளை தரதில்லை, கோர்ட்டுக்கும் தர்றதில்லை. மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், ஆர்டிஓலாம் கோர்ட்டுக்கு ரிப்ளை பண்றதே இல்லை. கேட்டால் என்ன சொல்றாங்க, ஜட்ஜ் ஆர்டர் போட்டோம். அது மாதிரி இவங்க ரொம்ப ஒரு 2 அதிகாரியா சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகணுன்ற, அப்பதான் உருப்படும். அதனால கொஞ்சம் அரசு இந்த மாவட்டத்தை கண்காணிக்கணும். இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் கூடிய சீக்கிரத்துல விரக்கேடி சூழல் தான் வரும். அதான் என்னுடைய கருத்து. நிறைய தகவல் பகிர்ந்தீங்க. இதை பத்தி நன்றி. நன்றி.